வணக்கம். -50 இதுதான் வந்து நிஃப்டியோட நிலை இன்னைக்கு. இன்னமும் ப்ரீமியமில் இருக்குது, 91 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஷார்ட் போகாதீங்க, லாங் போலாட்டினாலும் பரவாயில்ல, ஷார்ட் போய் மாட்டிக்காதீங்க. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கலாம், 25,600லேருந்து ஆல்மோஸ்ட் 25,060 பக்கமாக இன்றைக்கி வந்துச்சு. 70 அதான் லோ. ஆல்மோஸ்ட் வி ஹவ் சீன் 600 பாயிண்ட்ஸ் டவுன். இன்னமும் ஷார்ட் பண்ணாது. இந்த ஃபாலுக்கான ப்ரீமியம் இயரில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்ததுக்கு வந்து புட்டில் வந்து பயங்கரமாக வந்து சம்பாரிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 10x பார்த்துருக்கணும். அது மார்க்கெட்டில் வரல. ஏன் வரலன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வொலட்டாலிட்டி வரவே இல்லை, டென்ஷனே கிடையாது. இன்னைக்கு கூட எடுத்து பாருங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேஜில் வந்து 150 பாயிண்ட்ஸ் 120 130 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருந்துச்சு. பட் இந்தியா விக்ஸ் வந்து பெருசாக மாறல. ஒன்று. ரெண்டாவது வந்து புட்டோட ப்ரீமியமும் ஏறல. ஸோ மார்க்கெட்டில் வந்து கீழே இறங்கினாலும் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட் இல்லை, பயம் வேணான்ற மாதிரி இது பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து ட்ரம்ப்பை வந்து ஒரு ஜோக்கராக தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துக்கலாம் 9th இப்போ August 1 சொல்லியிருக்கிறாரு. இந்த ட்ரேடு வந்து தனியாக போட்டும், நான் எல்லா பிரிக்ஸ் கண்ட்ரிக்கும் 10% நான் போடுறேன், யாரெல்லாம் ரஷ்யா கூட ட்ரேடிங் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து 500% நான் வந்து டாரிஃப்ஸ் போட போகிறேன். அவனால் போட முடியாது, ட்ரம்ப்பால் போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னா ரெண்டு விஷயம். நாளைக்கு சைனா சொல்லுது, ஓகே நான் வந்து சைனாவிலேருந்து எந்த ப்ராடக்ட்டும் நான் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதில்லன்னு சொன்னால் செத்தாங்க அவங்களோட இன்ஃப்ளேஷன்ஸ் நினச்சி பாருங்களேன். யூஎஸில் இருக்கிறவங்க அத்தனை பேத்துக்கும் தெரியும், அங்கே இருக்கிற 80% ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் ஆல் ஃப்ரம் சைனா தான் இருக்கும். நீ போடுற ஜட்டியிலேருந்து, டிஷ்யூ பேப்பர்லேருந்து, டாய்லெட் பேப்பரில் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க 2020 கொரோனா வந்த சமயத்தில் எப்படி டாய்லெட் பேப்பருக்குலாம் அடிச்சுக்கிட்டாங்கன்றது யூஎஸில். நம்ம ஊரில் தண்ணி வரலன்னா பிரச்சனை, அந்த ஊரில் டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டினா பிரச்சனை, ரைட்? அப்போ நினச்சி பாருங்கள் எந்த இடத்துல வந்து அவங்க சோக் பண்ண முடியுன்றது. கரெக்டாக 1 month சைனாவில் வந்து எந்த ப்ராடக்ட்டுமே வந்து யூஎஸ்க்கு போகலன்னு சொன்னால் யூஎஸில் லிட்ரலி தெர் வில் பி a civil war. ஸோ இதுதான் வந்து சூழ்நிலை. ஸோ அவங்க வந்து அவங்க சைடில் இருந்து தான் பார்க்குறாங்களோ இல்லையே, இந்த சைடில் இருந்து அவங்க பார்க்கறது இல்லை. அண்ட் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் சைனா இஸ் சேயிங். நேற்று வந்து சைனா வந்து நான் எல்லாத்துக்கும் ரெடிப்பா, நீ என்ன வேணால் பண்ணு, ட்ரேட் வார்க்கு ரெடி, எக்கனாமிக்கல் வார்க்கு ரெடி, சிவில் வார்க்கு ரெடி, எந்த ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வார் வி ஆர் ரெடின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சும்மா சொல்லு. அண்ட் யூஎஸ்லேயே வந்து நிறைய ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் ஒரு விதத்தில் எடுத்து பார்த்தா ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் பக்காவாக பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பண்ணுற விதம் வந்து சரியில்லை, அவசரப்படுறாப்பு. இதுதான் மேட்ரு, வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ கம்மிங் பேக் டு அவர் சார்ட், இன்னைக்கான ஃபால் வந்து மறுபடியும் மேலே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு ஹேமர் ஃபார்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு ஃபாலுக்கு அப்புறமா 600 பாயிண்ட்ஸ் ஃபால் வந்ததுக்குமா ஆல்மோஸ்ட் ஹேமர் ஃபார்மேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. சார்ட் பார்க்குறவங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்குறவங்க இன்னைக்கான சார்ட் நீங்கள் எடுத்து பாருங்க, யூ வில் ஹேவ் அ கிளாரிட்டி. Point 1, Point 2 வீக்லி சார்ட் எடுத்துங்க. இன்னைக்கு மண்டே இருக்கிறோம், இன்னும் 4 ட்ரேடிங் டேஸ் இருக்கு. 4 ட்ரேடிங் டேஸ் ஒன்றும் பெருசாக நடக்க போகிறது. இதே லெவலில் தான் ஆசிலேஷன்ஸ் இருக்கும் until unless there is some real bad news. சார்ட் பிரகாரம் பார்த்தால் எந்த விதமான பேட் நியூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் காட்டிகிட்டு இருக்கு. இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி. அஸ்யூமிங் இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் கீழே உழுவுல பெருசாக, ரைட், இந்த 25,200 300 அந்த ஜோன்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கிட்டனால் இந்த வார கடைசியில் வந்து இட் இஸ் கோயிங் டு பி a ஹேமர்னா அடுத்தது வந்து அப்சைட் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு சிம்பிள் அசம்ஷனில் தான் நம்ம போகிறோம். இப்போதைக்கு அசம்ஷனில் போகிறோம், பட் இந்த வீக்கெண்டில் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஆப்ஷன் டேட்டாஸ் எடுத்துக்கிட்டாலும் இதுதான் காட்டுது. 25,500ல் வந்து ஆல்மோஸ்ட் 1,25,55,000 ஆப்ஷன்ஸ் கால் ரைட் எழுதியிருக்கிறாங்க. 1,25,00,000ன்றது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய நம்பர். அப்போ பீப்புள் ஆர் வெரி கான்ஃபிடென்ட் தட் 25,500 இந்த வார கடைசிக்குள்ளே போகாது. சப்போஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் அந்த 25,500 கிராஸ் பண்ணி ஒரு half an hour நின்றுச்சு மேலே, ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் half an hour மேலே நின்றுச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் அங்கேருந்து 200 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஷார்ட் கவரிங் போன வாரம் இதே மாதிரி ஷார்ட் கவரிங்ஸ் நம்ம பார்த்தோம். போன தேர்ஸ்டே, ரைட், போன வெனஸ்டே லாஸ்ட் half an hourல வந்து இதே லெவலில் தான் நம்ம வந்து ஷார்ட் கவரிங்ஸ் பார்த்தோம். சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. அதே மாதிரி புட் சைடில் எடுத்துக்கிட்டோம்னா க்ளோஸ் டு அபவுட் 25,000ல் வந்து ஆல்மோஸ்ட் 90 lakh புட்டு வந்து ரைட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு சைட்லையுமே சாண்ட்விச் ஆயிருக்கு. இதுக்கு நடுப்புறதான் வந்து இந்த வாரம் க்ளோஸ் ஆகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு தந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே, ஹெவி வெயிட்ஸ் யார், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸு, ஐசிஐசிஐ, இவங்க யாருமே வந்து ஒரு பெரிய மூவ்க்கான சிம்டம்ஸ் காட்டல. சிம்டம்ஸ் யார் காட்டிகிட்டு இருக்காங்க, சின்ன நிறைய ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து
அப்பர் சர்க்கியூட்டில் இருக்குது. அண்ட் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்கு. நீங்களே வந்து பார்க்கலாம். யாராச்சும் ஒருத்தர் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் அந்த இண்டெக்ஸ்க்கான வீக்லி சார்ட் எடுத்து பாருங்களேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதே இதில் நீங்கள் வந்து ஸ்டொக்காஸ்டிக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, அப்படி மேலே போயிட்டு திரும்பி கீழே விழுவுறதுக்கு ரெடியாக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து கீழே விழுந்தாலும் இட் வில் பி மோர் ஆஃப் ஏ டைம் கரெக்ஷன் ரேதர் தென் ப்ரைஸ் கரெக்ஷன். நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. ஒரு சின்ன ஃப்ரீக் ட்ரேடு கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 40-50% நிஃப்டி நெக்ஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட்டில் யார் இருக்காங்க ஸ்டாக்ஸு? மோஸ்ட்லி ரைட் 99% ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் இருக்கிற ப்ரீமியம் ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்த நிஃப்டி 50ல் வரத்துக்கு ரெடியாக நிற்கிற ஸ்டாக்ஸ். நீங்கள் நிஃப்டி சைடில் நீங்கள் விட்டுருங்க, அந்த ஃபஸ்ட்டு டாப் 10 விட்டுருங்க. அடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாஷ்லாம் எடுத்து பாருங்களேன், லாஸ்ட் ஒரு 15 டேஸில் வந்து இட் ஹஸ் கிவன் ஆல்மோஸ்ட் அபவுட் 20% ரிட்டர்ன். வருண் பிவிலேஜ்லாம் எடுத்துங்க, இட் ஹஸ் கிவன் அ பியூட்டிஃபுல் ரிட்டர்ன். இப்போ நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க, குட்டி ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த 5 ரூபா 10 ரூபா ஸ்டாக்ஸ் எல்லாமே, இதெல்லாம் என்னைக்கு வந்து இப்படி ஆகும்? பெஸ்ட் எக்ஸாம்பிள் எஸ் பேங்க். அடுத்தது வந்து இப்போ ஐடியா. இப்போ சமீப காலத்தில் வந்து ஐடியா, இன்றைக்கி ஐடியா வந்து க்ளோஸ் டு அபவுட் 7% அப்பாக இருந்துச்சு. இது வாங்கலாமா? அது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஐடியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வாங்காதீங்க, செத்து போன பாம்பு. இப்போ ஐடியா வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் ₹7.70 இருக்குது. அது ₹20 கிராஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணலாம். ₹20 மேலே ஆன் எ மந்த்லி பேசிஸில் கிராஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். அது வரைக்கும் அது வந்து செத்து போன பாம்பு தான், ரைட்? சுஸ்லானும் வந்து ஒரு கிரிட்டிக்கல் லெவலை கிராஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நான் வந்து வெளியில் அனௌன்ஸ் பண்ணேன். நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதை வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் ₹9.80 வாங்கினேன். ₹11 ₹12 வந்து யூடியூப்பில் நான் பேசினேன். அப்போயே வந்து டார்கெட்டை வந்து ₹28 கொடுத்தேன். ப்ராபப்ளி அது கரெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகும்னு நினச்சோம். பட் பிச்சிட்டு மேலே போச்சு. அதுக்கப்புறமா தான் ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட் வந்து அதுக்கான லோன்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு, லோட் டு லோஸ்க்கு இதெல்லாமே. எப்பயுமே வந்து கம்பெனியில் இருக்கிற சில முக்கியமான நபருக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். அந்த ஆட்களை வந்து சில ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க. அவங்க வாங்கும் போதும் அவங்க சில ஃபுட் பிரிண்ட்ஸ் இங்கே விடுவாங்க, தடயங்கள் விடுவாங்க. அந்த தடயங்களை இன்டர்பிரேட் பண்ணுறது தான் எங்களாட்டம் இருக்கிற டெக்னிக்கல் அனாலிஸ்டோட வேலை. இந்த தடயத்தை வந்து எந்த லெவலில் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சால் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் என்ட்ரி பண்ண முடியும், ஏர்லி என்ட்ரிஸ் பண்ண முடியும். ஜேபி அசோசியேட்ஸ் எந்த லெவலில் நம்ம பேசணும், ரைட்? ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வி ஆர் ஐடென்டிஃபைட் அட் நியர் பாட்டம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டிஎல்எஃப் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ நிறைய ஸ்டாக்கு இப்போ ரீசெண்டாக கூட பிப்ரவரி மாதத்தில் வந்து வி ஸ்போக் அபவுட் வேதாந்தா. அரௌண்ட் 260-270 லெவலில் நம்ம வந்து எதிர்பார்த்தோம். அண்ட் வி கேவ் அ ப்ரைஸ் டார்கெட் ஆஃப் 1500 நெக்ஸ்ட் 3 years டைம், 3-4 years டைம். அது வந்து 500 போயிட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் மேலே உடைக்கிறதுக்கு ரெடியாக நிற்குது. ப்ரீவியஸ் ஹை சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 525-530 லெவலில் உடச்சிச்சின்னு சொன்னால் அடுத்த 3-4 yearsல வி ஆர் டாக்கிங் அபவுட் 1500. இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ மார்க்கெட்டில் இப்போ ரைட் நவ் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இட் இஸ் நாட் எ செக்குலர் மார்க்கெட். நீ வாங்கினது எல்லாமே மேலே பிச்சுட்டு போகுன்றது கிடையாது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழுவுறதுக்கான ரெடி ஆகிட்டுருக்கு. பஜாஜ் ஆட்டோலாம் எடுத்திங்கன்னா கீழே விழுவுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழுவுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஒரு நல்ல ஒரு ரேலி போயிட்டு கீழே வந்து ஒரு பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இங்கேருந்து ரேலி ஆகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நிறைய ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான ரெடியாக இருக்குது. நேற்று வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ரைட், என்எஸ்சியில் வந்து க்ளோஸ் அபவுட் 3500+ ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. அதில் க்ளோஸ் அபவுட் 300 ஸ்டாக்ஸ் இந்த போன ஜூன் குவார்ட்டரில், அதாவது ஏப்ரல் மே ஜூன் இந்த குவார்ட்டரில் வந்து ஒரு 303 நினைக்கிறேன். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். 303 ஸ்டாக்ஸ் வந்து டெட் ஃப்ரீ ஆகிருக்கிறாங்க. எனக்கு கடனே கிடையாது, ரைட்? இதுக்கு முன்னாடியே நிறைய நான் வந்து ஒரு டேட்டாஸ் நான் கொடுத்துருந்தேன். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் லாஸ்ட் 20 years நிறைய கம்பெனிஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கேஷ் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. 10 லட்சம் கோடி, எவ்வளோ? 10 லட்சம் கோடி வந்து இந்த கார்ப்பரேட்ஸ் எல்லாமே வந்து கேஷில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னு சொன்னால் மார்க்கெட்டில் ஏதோ ஒன்று வருது, அந்த வரதுக்கான ப்ரிகாஷன்ஸ் நான் வச்சுக்கிறேன். இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கார்ப்பரேட்ஸ் எல்லாம் அவங்களோட ப்ரைஸஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓனர்ஸ் அவங்க தனியாக கையில் வச்சுட்டு இருக்காங்க கேஷ். இதில் கம்பெனியில் கேஷ் வச்சுருக்காங்க. கேஷ் வைக்கிறதுக்கு 2 ரீசன்ஸ்.
ஒன்று கேஷ் இருந்துச்சுன்னா அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கோசரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் பெரிய புயல் வருது, அந்த புயலுக்கு அப்புறமா நம்ம பார்த்துக்கலான்றது பாயிண்ட் 1. ஸோ நிறைய கார்ப்பரேட்ஸ் வந்து 10 lakh crores பக்கமாக வச்சுருக்காங்க. அந்த 303 கம்பெனிஸ் இந்த குவார்ட்டரில் வந்து எக்ஸிட் ஆகிருக்கிறாங்களே டெட்டில், அவங்க வந்து 50,000 கோடி வந்து 50,000 கோடிக்கு மேலே தே ஆர் சிட்டிங் இன் கேஷ். இவ்வளோ நாள் அவங்க கடனில் இருந்தாங்க, இப்போ வந்து 50,000 கோடி வந்து கேஷில் உட்காந்துருக்குறாங்க. தட் மீன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸில் நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ராஃபிட்னால அவங்க கடனை கட்டி they have become debt free plus they are sitting with cash. இது நல்லதான்னு கேட்டால் நல்லது கிடையாது. ஏன் நல்லது கிடையாது? இப்போ ஏன்ட்ட வந்து ஒரு 1000 ரூபா இருக்குது, இப்போ ஒரு 10,000 ரூபா இருக்குது. 10,000 ரூபாவில் வந்து 8,000 ரூபா நான் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2,000 ரூபா சும்மா உட்காந்துட்டு இருக்கு. இந்த 2,000 ரூபாவும் பிஸ்னஸ்க்கு போச்சுன்னு சொன்னால் அதுக்கான ஏர்னிங்ஸ் வரும். நீங்கள் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் கதையெல்லாம் வேணாம். இந்த 8,000 ரூபாலையும் ஒர்க்கிங் கேபிட்டலும் இருக்குது, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ இந்த இது கேஷில் உட்கார்றது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஒரு கம்பெனி வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுதுன்னு சொன்னால் டெஃபினட்டாக இப்போ ஏன்ட்ட கடன் வாங்காத நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நான் கடன் வாங்குறதுக்கான வசதி இருக்குது. அதையும் மீறி நான் கேஷில் உட்கார்றேன்னு சொன்னால் தட் மீன்ஸ் இட்ஸ் நாட் குட் ஃபார் தி க்ரோத். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தே ஆர் ஆல் வெயிட்டிங், என்ன நடக்க போகுது அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணிக்கலான்னு. இதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும், ரைட்? நான் வந்து உங்களை ஸ்டாக் விற்க சொல்ல, உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை ரிவ்யூ பண்ணிங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்களோ ப்ராஃபிட் புக் பண்ணிங்க. ஞாபகம் இருக்கான்றது தெரியாது. எத்தனை பேர்த்திட்ட வந்து நான் பிஎஸ்சி விற்றுட்டு வெளில வாங்க பார்த்துக்கலான்னு நம்ம சொல்லியிருந்தோம், பிஇஎல் விற்றுட்டு வாங்க பார்த்துக்கலான்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உங்கள்கிட்ட இருக்கிற பொசிஷன்ஸை எல்லாத்தையுமே வந்து ரிவ்யூ பண்ணிங்க. நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா டேக் ப்ராஃபிட். இல்லை இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக அப்சைட் போகுதுன்னு சொன்னால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது சொன்னால் கேஷ்க்கு வாங்க. புக் ப்ராஃபிட் அண்ட் சிட் இன் கேஷ். நிறைய பேர்த்தோட ப்ராப்ளம் வந்து they don't want to sit in cash. கையில் கேஷ் இருந்தாவே பரப்பரன்னு போயிட்டு ஏதாச்சும் ஒரு இதில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், செக்யூலர் மார்க்கெட்டில் ஸ்டாக் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. டோன்ட் ட்ரேட் வித் இமோஷன்ஸ், ரைட்? ப்ராக்டிக்கலாக டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்துட்டு உள்ளே போங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு அகெயின்ஸ்டாக கிடையாது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இட் டேக்ஸ் லாங்கர் டைம் டு ஐடென்டிஃபை. பட் டெஃபினட்டாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் இமீடியட்டாக நாளைக்கு என்னது, நாளான்னைக்கு என்னது, அடுத்த ஒரு 1 வீக்கில் எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்றது நம்ம பேச முடியும். இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நிஃப்டியை பற்றி நம்ம பேசணும். 25,000 உடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி, ரைட்? 25,500 மே சைடில் உடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. இது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது, டெக்னிக்கலில் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இந்தியன் மார்க்கெட்டை இன்றைக்கி வந்து ஃபார்மா நல்லா பண்ணியிருக்கு, டெலிகாம் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஐடியா நல்லா பண்ணியிருக்கு, நியூ ஏஜ் இந்த புதுசாக வந்திருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கு. அண்ட் பவர் செக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. மெயின்லி ஜேபி பவர் ஆகட்டும், அதானி பவர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ஓஎன்ஜிசிலாம் வந்து இட் இஸ் மோர் பிகாஸ் ஆஃப் ஷார்ட் கவரிங்னால தான் மேலே போயிருக்கு. அதானி என்டர்பிரைஸும் ஷார்ட் கவரிங்னால தான். அதானி என்டர்பிரைஸ்ன்னு சொன்னோன்னே அதானி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு மெசேஜ் போயிட்டுருக்கு. லாஸ்ட் ஒரு 4 வருஷத்தில் தலைவர் வந்து என்னென்ன வாங்கியிருக்கிறாருன்னு பார்த்தா அதே ஒரு பிரமிப்பான லெவலில் இருக்குது. அவ்வளோ கம்பெனிஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க. 750 மில்லியனுக்கு வந்து ஏதோ ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க. எனிவே தே ஆர் பியூட்டிஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர்த்துக்கு அதானியோட பிஸ்னஸ் பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வேறு விஷயம், ரைட்? அவங்க எத்திக்ஸ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்றது வேறு விஷயம். அட் தி எண்ட் ஆஃப் த டே த கம்பெனி இஸ் கிரியேட்டிங் பிக் வெல்த் ஃபார் கார்ப்பரேட்ஸ் ஆர் ஹூவர் இஸ் இன்வெஸ்டிங். ஒரு காலத்தில் ரிலையன்ஸ் வந்து சரியாக பண்ணல, இவங்க வந்து எத்திக்ஸ் கிடையாது, நிறைய பேர் வந்து சிறிய விஷயங்கள்லாம் பேசினாங்க. இன்றைக்கி வாட் இஸ் தட் ரிலையன்ஸ் கிரியேட்டட் வெல்த்? எத்தனை குடும்பம் ரிலையன்ஸ்னால் பொழைச்சிருக்கிறாங்க. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு கம்பெனியோட கார்ப்பரேட் மீட்டிங், நான் சொல்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு ஜென்ரல் போர்டு மீட்டிங் வந்து ஸ்டேடியமில் வச்சுருந்தார் தீருபாய் அம்பானி. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோஸ்லாம் இருக்குது, அது பற்றிய சினிமா எடுத்துருக்குறாங்க, நீங்கள் போய் பாருங்கள். குருன்னு நினைக்கிறேன் தமிழில்.
ஸோ அந்த படத்தை போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து இந்தியன் மார்க்கெட்டை பற்றி பேசியாச்சு, இந்தியன் மார்க்கெட்டோட லெவல்ஸ் பேசியாச்சு, இந்தியா விக்ஸை பற்றி பேசியாச்சு, ஆப்ஷன் லெவல்ஸை பற்றி பேசியாச்சு. இந்தியா விக்ஸ் வந்து இன்றைக்கி 1.3% ஏறி இருக்குது. இவ்வளோ வோலட்டாலிட்டி வந்து 1.3 தான் ஏறி இருக்குது. இன்னமும் 12 கீழே தான் இருக்குது. இந்தியா விக்ஸ் 11.98 தான் இருக்குது. ருப்பியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடேக்கும் இன்றைக்கும் வந்து 20 பைசா வந்து நம்ம வீக்காக இருக்கணும். அன்னைக்கு வந்து 85.75 இருந்தோம், இன்றைக்கி 85.95 இருக்கிறோம். 20 பைசா வந்து வீக்காக இருக்கிறோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் அதே லெவல் தான் இருக்கும், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அன்னைக்கு 10,100 இருந்துச்சு கோல்டு, இன்றைக்கி 10,110 இருக்குது. ஸோ 10 ரூபா ஏறி இருக்குது கிராமுக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் அகெயின் 1,14,000 இருந்துச்சு, இன்றைக்கி 1,16,500 இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 999 குவாலிட்டி பர் கேஜி சென்னையில் இருக்கிற ரேட்டு. இன்டர்நேஷ்னலில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அகெயின் ட்ரம்ப்னால நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் யூஎஸ்லேயும் இருக்குது. 0.1 0.2 ஜூலை வந்துருச்சுல்ல. ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து காட்டும். ஸோ ரிசல்ட்டில் வந்து உன்னோட இந்த ஏற்றத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கான்னு பார்த்தால் அது பேசஸில் தான் வந்து மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் டாலர் இண்டெக்ஸ் அபவ் 97.5 தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்குது டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். நம்ம பார்க்குறது டவ் ஜோன்ஸ் பெருசாக கீழே உழுவில் ஒரு 50-60 பாயிண்ட்டு. போன தடவை வந்து ஃப்ரைடே இன்னைக்கு க்ளோஸ் அபவுட் 160 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுந்துச்சு. இன்னைக்கு கூட நீங்கள் வந்து ரைட் நவ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ்ட் அபவுட் 170 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்குது. ஃப்ரைடே இன்னைக்கு 280 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருந்துச்சு டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் எங்கே டென்ஷன் காட்டுதுன்னு சொன்னால் எங்கே சொல்லியிருக்கிறோம், ஃபஸ்ட்டு டென்ஷன் பாண்ட் மார்க்கெட்டில் காட்டும், எஸ்பெஷலி 30-year பாண்டில். அது 4.97 வந்து நிற்கிது. பயங்கர டேஞ்சர்ஸும். 5க்கு மேலே போச்சுன்னு சொன்னால் இந்த தர பிச்சிட்டு போகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் டெஃபினெட்லி கிராஸ் 5.5 5.6 விச் இஸ் நாட் குட் ஃபார் யூஎஸ் எக்கானமி. அண்ட் ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கான மணி அடிக்க போகுது. அவங்க எங்கேருந்து $17 trillion வந்து ரொட்டேட் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஜோ பைடன் பண்ண மாதிரி ஷார்ட் டேர்ம் மணி வாங்க போகிறாரா? ரைட், நான் 3 months ரொட்டேஷன், 6 months ரொட்டேஷன், 1 year ரொட்டேஷன் நம்மலாம் பண்ணுவோம் தெரியுமா? ஒரு லோன் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் டமார்னு ஃப்ரெண்டுகிட்ட வந்து கிரெடிட் கார்டை வாங்கி ஸ்வைப் பண்ணி இந்த சைடு இது கட்டுறது, இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து வேற ஒருத்தன்ட்ட வந்து பிஎல் வாங்கி கட்டுறது, அந்த பிஎல்கான இஎம்ஐ வந்து வேற ஒருத்தன்ட்ட தான். அப்போ நூடுல் சிக்கல் ஆகும். இதே பிரச்சனை தான் ஜோ பைடன் வந்து சம்வேர் இன் 2022-23 பண்ணார். அப்போ நீங்கள் வந்து பார்த்துருந்தால் ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் வெண்ட் அப் லைக் எனிதிங், லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட்டோட ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரதுக்கான சான்சஸ் இருக்கான்றது பார்க்கணும். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. எது பண்ணாலும், மறுபடியும் நான் சொல்கிறேன், எது பண்ணாலும் யூஎஸ் வந்து ஒரு சிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட அடுத்த டிசிஷன் பேஸ் பண்ணி தான் மற்றது இருக்குது. ஏர்னிங்ஸ் ஒரு சைடு இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய மூவ்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் கம்மி. பட் மேஜர் வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், அவங்களோட எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று ஒரு குட் நியூஸ் அரௌண்ட் 5 o'clock 5:30 பக்கமாக வந்துச்சு. 6.5 yearsக்கு முன்னாடி இருந்த லோ இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்குது. பணவீக்கம் அவ்வளோ லோவாக இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நல்ல மழை, இந்தியா ஃபுல்லாக வந்து நல்ல ஒயிட் ஸ்ப்ரெட் மழை இருந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி 2025 இல்லை நம்மளுக்கு வந்து ஃபுட் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அன்டில் அன்லஸ் பெரிய வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகாத வரைக்கும். ஸோ டெஃபினெட்லி ஃபுட் இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலில் இருக்கும். இந்தியாவுக்கு வந்து வி ஹாவ் அ லிவரேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு விச் யூஎஸ் டசன்ட் ஹேவ். அண்ட் இந்தியாவில் ஐஐபி டேட்டா, அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டாவும் ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர்னால் நம்ம மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே வரும், இல்லை எந்த இடத்துல ஆசிலேஷன் ஆகுன்றது. இந்த வாரத்துக்கான லெவல் நம்ம பேசியாச்சு. ஓரளவுக்கு லாஸ்ட் 2-3 டேஸாக வந்து நம்ம ஓரளவுக்கு லாங் டேர்ம்ன்றது நான் நெக்ஸ்ட் ஒரு 6 months to 5 years பீரியட் வரைக்கும் நம்ம ஃப்ரைடே அன்னைக்கும் பேசணும். இன்றைக்கும் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறேன். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.